2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜயை விட அதிக வாக்குகள் எடுப்பார் என்றும் 17 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் நிச்சயம் எடுப்பார் என்றும் தொலைக்காட்சி நேரலையில் பத்திரிகையாளர் மணி மற்றும் ஜீவசகாப்தம் முன்பு சவால் விட்ட அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி. மணி அவர்கள் எங்க நுணுக்கமா வராங்கன்னா, எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்திகள் இருக்கு, விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. இது மூன்றும் கூடுகிற போது திமுகவுக்கே ஒரு தலைவலியை தரலான்றதை நீங்க நிராகரி. இல்ல, நான் இன்னொரு இடத்துல சீமான் 17% வாக்கு வருவாரு நான் டிக்ளேர் பண்றேன். இப்போ இவருக்கு சிரிச்சாரு, அதுக்கு தான் டிக்ளேர் பண்றேன். கன்ஷராம் பாணியில அவரு சோசியல் காஸ்ட் கன்சல்டேஷன் பண்றாரு. இது யூபில கன்ஷராம் நிரூபிச்சது, பீகார்ல நிதிஷ்குமார் நிரூபிச்சது. சீமான் பட்டியல் வெளியிட்டதுக்கு ஆதரவா நிற்கிறார். புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் 20 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் எடுப்பார் என்று சில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான போது அதை கேலி செய்யாமல் பகுப்பாய்வு செய்த பத்திரிகையாளர் மணி மற்றும் ஜீவசகாப்தம் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கு வாக்கு, அதுவும் குறிப்பாக 17 விழுக்காடு வாக்குகளை தாண்டும் என்று ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் சொல்லும் போது அதை ஏளனமாக பார்ப்பதும் கேலி கிண்டல் செய்வதையும் வாடிக்கையாக வைத்து உள்ளனர். இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் ரவீந்திரன் துரைசாமி வெளிப்படையாக சவால் ஒன்றை விடுத்துள்ளார். இதுவரை நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை தேர்தலுக்கு தேர்தல் துல்லியமாக கணித்த ஒரே அரசியல் விமர்சகர் இவர் மட்டும்தான். உதாரணத்திற்கு, கடந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டே இல்லை என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு என்ன வேலை என்றும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சீமானை முற்றுமுழுதாக புறக்கணித்த நிலையில் இந்த தேர்தலிலும் சீமான் தன்னை நிலைநாட்டி காட்டுவார் என்று, வாக்கு வங்கி அதிகரிப்பார் என்றும் தொடர்ச்சியாக பேசி வந்தவர் ரவீந்திரன் துரைசாமி மட்டுமே. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்த பின்னரும் சீமானை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகின்ற பல முன்னணி ஊடகங்கள் தன்னுடைய கணிப்பிலிருந்து இதுவரை எந்த இடத்திலும் பின்வாங்காமல் நாம் தமிழரின் வளர்ச்சியை துல்லியமாக கணிக்கும் ரவீந்திரன் துரைசாமியின் சமீபத்திய சவால் நாம் தமிழர் கட்சியினர் இடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற்ற போதே 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. தற்போது 17 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் நாம் தமிழர் கட்சி பெருமையானால் கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்குகளை சீமான் தன்னகத்தே கொண்டிருப்பார். இந்த வாக்கு வங்கி தனித்து நின்றால் திமுக கூட பெறுவது சிரமம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ரவீந்திரன் துரைசாமியின் சவாலின்படி சீமான் 17 விழுக்காடு வாக்குகளை கடந்துவிட்டால் நாம் தமிழர் கட்சியின் தலைமைதான் அடுத்து வரும் தேர்தலில் கூட்டணியே அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழக அரசியலில் ஒரு கட்சி தனித்து நின்று இப்படி ஒரு உச்சத்தை தொட்டதாக வரலாறும் இல்லை என்பது நாம் கவனிக்கத்தக்கது. இன்னும் சில மாதங்களிலேயே தேர்தலும் நடைபெற உள்ளதால் களப்பணியில் நாம் தமிழர் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது. இந்த நேரத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சீமானின் வாக்குகளை அறுவடை செய்யும் என்று சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் தனித்துவமானவர்கள் என்றும், நாங்கள் கொள்கை ரீதியில் வாக்களிக்கக்கூடிய அரசியல் தெளிவு உள்ளவர்கள் என்றும் தமிழ் தேசியவாதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.